கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானவர் என்ற இந்த காலை வேளை கிருபை பகருவாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பட்டயத்துக்கு தப்பி நீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், வாசித்ததான வேத பகுதிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு இன்றைக்கு சபை ஆராதனை, அதை தொடர்ந்து திருவிருந்த ஆராதனை இருக்கிறபடியால் நான் சமயத்தை எவ்வளவு வேகமா சுருக்க முடியுமோ. காரணம் வேற ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டிய காரியங்கள், ஊழியத்துல சில காரியங்கள் உண்டு. சில பிள்ளைகளுக்கு நிர்பந்தம், அவங்களும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆகையினால நான் இந்த சமயத்தை அதற்கு ஏற்றபடி நடத்துவதற்கு விரும்புகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். வேத புஸ்தகத்திலே என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 33 முதல் வாசிக்கிற வேளையிலே வாசிக்கலாம். 10:33 முதல். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. போதும், இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி காட்டுவதற்கு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்னாலே போனது. அப்ப உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாலே போன வாரத்திலே உங்களுக்கு தெளிவாய் சில வசன ஆதாரத்தை எடுத்து காட்டாவிட்டாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். பைபிள் சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டிக்குள் ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. அப்போ ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள் வளருகிற, துளிர் விடுகிற அந்த கோல் துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, பலனை கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 2 சமூகத்து அப்பங்கள் அதில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அனுதின மன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அப்ப நமக்கு பிழைப்பூட்டுகிற வார்த்தை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. 3 தேவனுடைய கற்பனை அல்லது அதனுடைய கட்டளைகள், 10 கட்டளைகள், கர்த்தருடைய வார்த்தை அதற்குள் இருந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்பதை மையமாக வைத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆவது அதிகாரம் அதனுடைய 2வது வேத வசனத்தை நாம் இன்று இந்த காலை வேளையில ஒன்று வாசிக்கலாம். அடுத்த பகுதிக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின. இந்த காலை வேளையில நம்முடைய விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகள், இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், கவனிக்கிறவர்கள், இதை ஆன்லைன் வழியாய் கூர்ந்து உற்று கவனிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில வேதத்திலிருந்து சொல்லுகிறேன், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆவியில் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு. ஒன்று, நம்முடைய வாழ்க்கைய
ஆண்டவருடைய கரங்களில் வசனத்தோடு ஒப்பு கொடுத்து சிறுமைப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 2, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், கர்த்தர் அவனை தீங்கு நாளில் விடுதலையாக்குவார். அப்போ ஆவியில் எளிமை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். இந்த காலை வேளையில ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய், எந்த குடும்பம் எந்த ஆத்மா இருக்கிறதோ அவர்களை கனம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை. ஆவியில நொறுக்குதல் வரும்போ நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற தெய்வம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதனுடைய 10வது வேத வசனத்தை வாசிக்கிற வேளையில எரேமியா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்படுவேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை இரட்சிக்கும் படிக்கும், உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும். போதும். அதுல சொல்றாரு, அப்போ ஆவியில் சிறுமைப்பட்டால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இந்த காலையில யார் யார் பிள்ளைகள் எல்லாரும் நிமிர்ந்திருக்கணும். நீங்க குனிஞ்சிருக்க கூடாது, நிமிர்ந்து உட்காரணும். வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அப்ப இந்த காலையில வேத வசனம் உங்களை தேடி வரும்போது, ஆலயத்துல வசனம் பிரசங்கிப்பது ஏதோ கடமைக்காக அல்ல. இந்த வசனத்தை நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் உள்ளால கிரியை செய்யும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைய என் தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு விடுதலை தருவேன். கூப்பிடும்போ வருகிற விடுதலை வேற, வசனத்துக்கு பயப்படும்போ வருகிற விடுதலை வேற. பிரைஸ் தி லார்ட். கூப்பிடுவது நம்முடைய தேவைக்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். வசனம் நம்மை சீர்படுத்த, நம்மை ஸ்திரப்படுத்த, வசனத்தில் உறுதிப்படுத்த, வேத வசனத்தை விட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாதபடி அந்த தெய்வ பிள்ளைகளை நிலைநிறுத்த கர்த்தர் வசனத்தை தரும்போ, இந்த வசனத்தை கேட்கும்போ, ஆண்டவரே இடறி போன இடத்தை என்னை ஒன்று சீர்படுத்த வேண்டும், தவறி போன இடத்தை என்னை ஒன்று செவ்வாய்ப்படுத்த வேண்டும், நான் என் வாழ்க்கையில பின்மாறின இடத்தை முன்னோக்கி செல்ல எனக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்டு தெய்வ பயத்தோடு ஒப்பு கொடுத்தா அந்த குடும்பத்தின் மேல ஒரு விசேஷித்த பாதுகாவல், பராமரிப்பு பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துவார். அந்த குடும்பம் தோல்வியாவதில்லை, அந்த குடும்பம் ஜெயித்து கொண்டே இருக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஜெயிக்க வேண்டும். தோல்வி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைக்கிறவர் அல்ல. ஆனால் தோற்று போனோம் என்றால் ஏதோ ஒரு இடத்துல பின்தங்கி இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போய் இருக்கிறோம், ஏதோ ஒரு
சமூகத்துல தெய்வ சமூகத்தை விட்டு தூரம் போய் இருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில வசனத்தின்படி உணர்வோமானால் பைபிள் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெய்வீக ஞானத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவிதத்தை கட்டி எழுப்புவதற்கு ஏதுவாகும். இந்த காலை வேளையில மனுஷனுக்கு நீங்க பயப்படாதீங்க, சாத்தானுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, வசனத்துக்கு பயப்படுங்க. அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறும். இயேசு 38 வருஷமாய் ஒருவன் படுக்கையில் இருக்கிறான். அவனை இயேசு பார்த்து கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ சுகமாக விரும்புகிறாயா? இயேசு பார்த்ததும் கேட்டதும் அவன் சொன்ன பதில் ஆம் என்று சொல்லவில்லை, குறை கூற ஆரம்பித்தான். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. குறை கூற, ஆண்டவரே குளம் கலக்கப்படும் போது என்னை அழைத்து கொண்டு போவதற்கு யாரும் இல்லை. அப்போ மற்ற எல்லாருக்கும் உதவிக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. குளத்துக்கு கரையில பக்கத்துல உட்கார வச்சு கவனிக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராய் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி கவனிக்கும்போ எப்போ குளம் கலக்கப்படுகிறதோ உடனே தூக்கி அங்க உள்ளார போட்டுருவாங்க. இங்க கவனிங்க, பார்த்தது இல்லையா? நான் நிறுத்தி தரேன், கொஞ்ச நேரம் கவனிங்க, இங்க கவனிங்க. அப்போ தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்ப அவன் சுகமாயிருவான். ஆனா இவனுக்கு சுகமாக ஆசை இருக்கு, ஆனா குளத்துக்கு பக்கத்துல கொண்டு போவதற்கு யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுமே தவிர நம்ம நம்மளா ஒன்று ஏற்படுத்தி பேசி பழகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று இந்த காலை வேளையில அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுப்பப்பா, நீ குளத்திலையும் போக வேண்டாம், நீ இறங்கவும் வேண்டாம், நீ எழும்பு, உன் படுக்கை எடுத்துட்டு போ. பிரைஸ் தி லார்ட். அவனை கர்த்தர் சுகமாக்கினார். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இயேசு பார்த்தா, இயேசு நோக்கி பார்த்தா நம்முடைய வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில அதை உறுதியா நம்புகிறீங்க? இந்த காலையில மனதார ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நோக்கி பாருங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை நோக்கி பாருங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு பயப்படுகிற பயத்தை நான் இன்று முதல் என் வாழ்க்கையில கடைபிடிக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷன் சொன்னதுனால அல்ல, இனி ஒரு நபர் நம்மை போதித்ததனால, உம்முடைய வசனத்தை நான் பயப்படுகிறேன், கர்த்தருடைய சப்தத்திற்கு நான் பயப்படுகிறேன், தேவனுடைய வார்த்தை என்னை தேடி வரும்போ அதுக்கு நான் பயப்படுகிறேன். என் வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா சஞ்சலங்கள், எல்லா தவிப்புகள், எல்லா வேதனைகள், எல்லா துக்கங்கள், எல்லா துயரங்கள், எல்லா விதமான காரிருளின் அனுபவங்களை மாற்றி எனக்கு ஒரு சமாதான சுகத்தை கர்த்தர் தரணும்னு சொல்லி இந்த காலை வேளை ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்வீர்களானால் உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தெய்வம் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ சமாதானத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல இன்னும் அதனுடைய 5ஆம் வசனம் வாசிங்க. 66:5 ஏசாயா. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து அவர்களை அப்புறப்படுத்துகிற என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே என்னை நோக்கி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடுத்த பகுதியை நான் போன வாரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 1, வசனத்துக்கு பயப்படுகிறவர்கள். 2, வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலர் நமக்கு பொதுவா எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு இந்த அனுபவம். ஒரு ஆளு சொன்னாரு, இன்ன இடத்துல பாருங்கன்னு சொன்னாரு. இதுவரையிலும் நம்ம அந்த இடத்துக்கு போனதில்லை, அந்த இடத்துல யாரையுமே நமக்கு தெரியவும் செய்யாது.
ஆனா சரியான போக்குவரத்து வசதி அங்க கிடையாது. அப்ப நமக்கு என்ன இருக்கும்? ஒரு நடுக்கம் என்ன செய்யும்? இருதயத்துல இருந்துட்டே இருக்கும். நான் எப்படி போவேன்? அந்த இடம் எனக்கு தெரியாதே, யார் என்ன அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது? இது பூமிக்குரிய ஒரு காரியத்துக்குரிய நடுக்கம். ஆனா வசனத்தை கேட்கும்போ நமக்குள்ள ஒரு நடுக்கம் வர வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு ஒரு நடுக்கம் வரணும். ஆண்டவரே, இந்த வாரத்துல என் வாழ்க்கையில நான் இடறின காரியங்கள், தடுமாறின காரியங்கள், மீறின காரியங்கள், என்னுடைய இருதயத்துல தேவையில்லாததை யோசித்த காரியங்களை பைபிள்ல இருந்து பேசும்போ யாரோ சொல்லி கொடுத்தாங்க அந்த எண்ணம் வரக்கூடாது. அந்த வசனத்துக்கு நடுங்கி ஆண்டவரோடு சேருகிற ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அப்ப வாரம் நம்முடைய வாழ்க்கை வசனத்துக்கு முன்பதாய் புதுப்பிக்கப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாழ்க்கை ஏன் புதுப்பிக்கப்பட வேண்டும்? நான் எல்லாருடைய வீடுகளிலையும், நம்ம சின்ன வீடோ பெரிய வீடோ, சில பொருட்களை நம்ம பத்திரப்படுத்தி வச்சிருப்போம். பூட்டி வச்ச பீரோ, பூட்டி வச்சிருக்கிற பீரோ உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம நல்லா தொடச்சு நல்லா சுத்தம் பண்ணி நம்முடைய வஸ்திரங்களை, பல உபகரணங்களை அதுல பத்திரப்படுத்தி வச்சிருப்போம். இன்னும் நீங்க சர்ச்சில் இருந்து போய் ஒரு நல்ல சுத்தமான வெள்ளை துணி எடுத்து அந்த பீரோக்கு உள்ள தொடச்சு பாருங்க, என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? துகள்கள், தூசி அங்க படிஞ்சிருக்கும். நல்ல பத்திரமா வச்சிருந்தோம், சுத்தமா வச்சிருந்தோம். ஆனா அதுக்குள்ள தூசி படிஞ்சிருக்கும். இதே போலதான் ஒரு பாஸ்டர் ஆனாலும் ஒரு விசுவாசி ஆனாலும் நம்ம எவ்வளவு வாழ்க்கையை பத்திரப்படுத்தினாலும் உள்ளால சில கசடுகள், தூசிகள் ஒட்டும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 1-2 வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி என்னுடைய வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வேத வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய். ஆத்துமாவை, இந்த வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அப்ப இந்த காலை வேளையில நம்முடைய ஜீவிதத்துல இருக்கிற குறைகளை பரிகரித்து நம்மை பழைய ஆதி அனுபவத்துக்கு கொண்டு வருகிறது கர்த்தருடைய வசனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும். அப்ப இந்த காலை வேளையில நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆத்துமா செத்து இருக்கிறதா? இந்த காலையில ஆவியில நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், வசனத்துல உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வசனத்துல நம்முடைய வாழ்க்கை தரம் கிறிஸ்துவில் வேரூன்றி கட்டி எழுப்பப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று போன வாரம் சொன்னேன். 107ஆம் சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. இங்க சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது. அப்ப குறைவானதை நிறைவாக்குகிறது கர்த்தருடைய வார்த்தை. 2 சொல்லுகிறது, வாசிங்க. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி. அப்ப எங்க இருந்து விடுதலை வருகிறது? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்க இருந்து விடுதலை வருது? வசனத்தை அனுப்பி. அப்ப வசனத்தை கர்த்தர் அனுப்பும்போ இந்த வசனம் உங்களுக்கு உள்ள போனா நீங்கள் விடுதலையாக்குவீர்கள். ஆமென். நீங்க விடுதலையாக்கப்பட ஒன்று கர்த்தருடைய வசனம். பைபிள் சொல்லுகிறது, யோவான் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே, இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ விடுதலை தருகிறவர் கிறிஸ்து,
கிறிஸ்துவாகிய வசனம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் மூலம் சகலமும் உண்டாயிற்று. அல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கிறது, அப்போ அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, அப்ப இந்த காலையில ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் சரீரத்தில் பலவீனத்தோடு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, இந்த காலையில இந்த வசனத்தை கேட்கும்போ நீங்க இந்த வசனத்துக்கு பயப்பட்டு நடுங்குவீர்களானால் வசனத்தை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் அனுப்பின காரியத்தை செய்யும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது என்றால் அது ஒருபோதும் அது வீணாய் போவதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வசனத்தை உங்களுக்காய் அனுப்புகிற வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு விடுதலையை தாருங்க, இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு சுகத்தை தாருங்க, இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு சமாதானத்தை தாருங்க, இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் தாருங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போமானால் அவர் நமக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பினாரே. ஒரு மனுஷன் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் படுத்திருக்கிறான். வேலைக்காரன் எஜமானுக்கா ஜெபம் பண்ணுவான். வேலைக்காரன் எஜமானுக்கா, எஜமான் ஆரோக்கியமா இருந்தால் எனக்கு அந்த தோட்டத்துல வேலை செய்யலாம், அந்த எஜமான் நன்றா இருந்தால் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆனா இப்போ நேரே திருப்பி எஜமான் வருகிறான் ஆண்டவரிடத்துல, அவனை ஒண்ணு சுகமாக்கணும் ஆண்டவரை, அவனை ஒண்ணு விடுதலையாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கொஞ்சம் உற்று கவனிக்கிறார். கவனிச்சு சொல்றாரு, நீ போகலாம். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீ போகலாம். வேலைக்காரன் என்ன செய்வான்? சுகமடைஞ்சாச்சு, போ. நீ ஒண்ணு கவனிங்க, ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு சென்டென்ஸ், நீ போகலாம். வேலைக்காரன் சுகமாயிட்டான், போ. இவன் போகிறான். எஜமான் போய் வீட்டுல போய் கேட்கிறான், எப்ப இவன் சுகமானான்? அவன் அந்த சமயத்தை கவனிக்கிறான். அந்த சமயம், அந்த நாளிகை, அந்த குறிப்பிட்ட வேலையை அவன் உற்று கவனிக்கிறான். வீட்டுல போய் பார்த்தா வேலைக்காரன் நல்ல சுகத்தோட இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் விசுவாசிகளே, உங்க வீட்டை சார்ந்தவர்கள், உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்க பிள்ளைகள், உங்க புருஷன், உங்க மனைவி, உங்க அம்மா அப்பா, உங்க சகோதரர்கள், உங்க உறவுகள்ல யாராயிலும் இந்த பகல் வேளை பலவீனத்தோடு இருந்தால் இந்த வசனத்தை கேட்கும்போ நீங்க ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுத்து, அப்பா இரக்கம் செய்யும் என்று சொல்லி அந்த வேலை, அந்த எஜமான் சொன்னது போல தெய்வ சமூகத்துல கேட்டா அவருடைய வார்த்தை இங்க இருந்து நேரே அந்த இடத்துக்கு போகும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த இடத்துல அவர் விரும்புகிற விடுதலை, நம்ம எதிர்பார்க்கிற அவருடைய ஒரு தெய்வீக சுகமளிக்கிற கரம் அங்கே போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை அனுப்புகிறவர், வசனத்தை அனுப்புகிறவர். நம்ம என்னென்னமோ அனுப்புகிறோம். சிலரை நான் இந்த மொபைல் போன் உபயோகிக்கிறதுனால, நான் இந்த வாட்ஸ்அப் நம்ம எல்லாரும் உபயோகிக்கிறது. சில பாஸ்டல்ஸ் சில வசனத்தை போடுவாங்க, இல்லைன்னா ஒரு பாடலின் ஒரு பகுதியை போடுவாங்க, இல்லைன்னா ஆராதனையின் ஒரு பகுதியை போடுவாங்க. இன்னும் சிலர் நடந்து முடிந்த சில சம்பவங்கள் நமக்கு ஒன்று கூட உணர்வூட்டக்கூடிய சிலதை போடுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் இல்ல, பொதுவா நான் சொல்றேன், நம்ம அதை உற்று அதை பார்க்கும் போது, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லல, சிலர் பார்த்துட்டு பரிசுத்தத்தை போல, ஐயோ நான் மொபைல் போன் உபயோகிக்க மாட்டேன், நான் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன், இல்லவே இல்லை. நான் இடையிடையா கவனிப்பேன். நம்ம பிள்ளைகள், நம்ம தம்பிமார், நம்ம தங்கச்சிமார், நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் வாட்ஸ்அப்ல என்னென்ன போட்டிருக்கிறாங்கன்னு. சிலரு வசனத்தை போட்டிருப்பாங்க, சிலர் பாட்டு போட்டிருப்பாங்க, சிலரு சில முக்கியமான வேதத்தோடு தொடர்புள்ளதை போட்டிருப்பாங்க.
சிலரு அவங்க சில யாத்திரை போனதோ ஏதோ ஒண்ணு போட்டிருப்பாங்க. சிலரு சில சினிமா ஆக்டர்ஸினுடைய சில அந்த இதை போட்டிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க எதை அனுப்புகிறீங்க, எதற்காக அனுப்புகிறீர்கள் என்பதை இந்த காலை வேளை நீங்கள் அறிந்திருந்தால் சற்று நலமாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு கணத்துக்குரிய ஒரு போதகர், நாங்க சேர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை ஜெபிப்போம். அவர் ஒரு முறை ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மொபைல்ல போடுவார். ஒவ்வொரு நாளும் திடீர்னு சொல்லி அவருக்கு சில பலவீனம் வந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். ஒரு நாளைக்கு வசனம் போடுவதற்கு அவரால் முடியல. எல்லா நாளும் காலையில எனக்கும் அந்த வசனம் வரும். பைபிள்ல இருந்து ஒரு வசனம் அதுல இருந்து அதை அப்படியே டைப் பண்ணி அதுல இருந்து அனுப்பி விட்டுருவார் எல்லாருக்கும். அவரு அனுப்புகிற எல்லாருக்கும் போய் சேரும். அப்ப நானும் அதை இடையிடையா வாசிப்பேன். எல்லா நாளைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது, இடையிடையா வாசிப்பேன். சில அன்னைக்கு நெட்டே உபயோகப்படுத்தாத நாள் உண்டு, சில அன்னைக்கு 5-10 மினிட் செலவு பண்ணுவேன், இல்லைன்னு இல்லை. ஆனா அன்னைக்கு அவர் ஒரு நாளைக்கு அனுப்பவில்லை. இவர் மருத்துவமனையில் இருக்கிறார். அப்பொழுது காலையில ஒரு சகோதரன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்கிறாராம். கேட்கும்போ அந்த சகோதரர் கிறிஸ்தவம் கிடையாது, சர்ச்சுக்கு போகிற ஆளு கிடையாது. அந்த சகோதரர் ஒரு இந்து சகோதரர். அவரு விதமா சொன்னாராம், அந்த வேத வசனத்தை நான் வாசித்து விட்டு காலையில போகும்போது அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு சமாதானமும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு இயேசுவை ஆராதிக்காத ஒரு மனுஷனுடைய இருதயம் வசனத்தை நாடுகிறது. நமக்கு அந்த நாட்டம் இருக்கிறதா? அவர் அதை நாங்கள் ஜெபிக்கிற அந்த குரூப்ல அவர் அதை சொல்லி ஆச்சரியப்பட்டார். அப்பதான் அவர் சொன்னாரு, ஒவ்வொருவரும் நீங்க வசனத்தை அனுப்புங்க, இந்த வார்த்தை ஒருபோதும் வறுமையா என்ன செய்யாது, திரும்பவே திரும்பாது. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஆமென். அந்த ஆத்மாவை கர்த்தர் ரட்சிக்க மாட்டார். அந்த ஆத்மா ஏசப்பாவை ஆராதிக்காதுன்னு நமக்கு சொல்ல முடியுமா? நிச்சயம் ஒரு நாள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக என்ன செய்தாராம், தெரிந்து கொண்டாராம். இந்த காலை வேளையில வசனத்தை அனுப்பி சுகத்தை தருகிற ஒரு கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆகையினாலதான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வசனத்தை கூட கர்த்தர் வச்சு அனுப்பி விட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு மனுஷனும் உடன்படிக்கை பெட்டியை போல வளருகிற அனுபவம், சமூகத்து அப்பம் இருக்கிறது போல மற்றவர்களுடைய பசிதாகத்தை தீர்க்கிறவர்களாய், அவருடைய வசனத்தை எடுத்து விளம்புகிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீதிமொழி 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழி 13:13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். நிறுத்துங்க. திருவசனத்தை, வேதத்தை புறம் தள்ளி போகிற மனுஷன் நாசத்துக்கு நேராய் போவானா. பிரைஸ் தி லார்ட். திருவசனத்தை அவமதிக்கிறவன். இன்று காலையில எத்தனை பேரு சிலவேளை ஆத்திரமா சிலர் பைபிள் வாசிக்காம ஆயத்தமாகி வந்திருப்பீங்க. சிலர் முறையா எழும்பி உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தன்னுடைய கடமைகளை செய்ய போவார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் வேத புஸ்தகத்தை, வேதத்தை வாசித்து நான் வாசிச்சேன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நேற்று எத்தனை பேரு தெய்வ சமூகத்துல பிள்ளைகளை கேட்கிறேன், சண்டே ஸ்கூல் CA பிள்ளைகளை கேட்கிறேன், எத்தனை பேர் நேத்தைக்கு நீங்க தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து பைபிளை வாசிச்சீங்க? பிரைஸ் தி லார்ட். வேத வசனத்தை அவமதிக்கிறவன். அப்போ வசனத்தை அனுப்பும்போ அதை அவமதிக்கிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன், புறம் தள்ளுகிறவன், பைபிள் சொல்லுகிறது நாசமடைவான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஓசியாவிலே சொல்லுகிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். ஆமென். வசனத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கிடையாது, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது,
ஏதோ கடமைக்கா அப்படியே ஒரு ஸ்டைல்ல தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு சிலருக்கு. Praise the Lord. நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். Praise the Lord. வசனத்தை மறக்காதீங்க, வசனத்தை தள்ளாதீங்க. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல ஒலிவ மர கன்றுகளாய் இருக்க வேண்டும். Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? ஆகையினால வேதத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். அடுத்து, கற்பனைக்கு பயப்படுகிறவனோ கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். பலன் அடைவான். வசனத்துக்கு பயப்படுகிறவன் பலன், ஒரு மிகுந்த பலன் உண்டு. ஆமென். பலன் இல்லாததல்ல, பலன் இல்லாததல்ல, மிகுந்த பலன் உண்டு. வசனத்துக்கு பயப்படுவீங்களா? இதனுடைய பலனை மனுஷன் தர முடியாது, கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். வசனத்துக்கு பயப்படுகிறேன் ஆண்டவரே, இதனுடைய பலன் இந்த நவம்பர் மாதத்துல எங்க குடும்பம் பிள்ளைகளுக்குள்ள யான் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாட்களில வெளிப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அதனுடைய 30, அதனுடைய 5, 6 ஆகிய வேத வசனங்களை வாசிங்க. என்னுடைய வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். 30வது அதிகாரம் அதனுடைய 5, 6 ஆகிய வேத வசனங்கள். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர், அவர் கேடகமானவர். அல்லேலூயா. நீங்க அனுதினமும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவருக்கு பக்கத்துல ஒண்ணு நெருங்குங்க, அவர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார். அல்லேலூயா. யாரு உங்களுக்கு பாதுகாப்பு தந்தாங்களோ தரலையோ, கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இனி அதிக சமயத்தை எடுத்து சமயத்தை நீட்டிட்டு போக விரும்பல. வசனத்துக்கு பயப்படுங்க, வசனத்துல நிலைச்சிருங்க. இந்த வசனம் தான் நம்மை போஷிக்கும், இந்த வசனம் தான் நம்மை காப்பாற்றும், இந்த வசனம் தான் நம்மை நடத்தும். அல்லேலூயா. ஆகையினால் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த காலையில வேதத்தை வாசிக்கும் போ 1-2 வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். வசனம் வார்த்தையை குறித்து, அதை கூட வாசிச்சுட்டு முடிக்கிறேன்னு ஒன்று வாசிக்கலாமே. லூக்கா சுவிசேஷத்துல இன்று காலையில செய்தி ஆயத்தப்படுத்திட்டு உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் போ அதுல ஒரு வார்த்தை, அது எனக்கு கொஞ்சம் பலமுறை வேதத்தை வாசித்து இருக்கிறேன். இன்னைக்கு அதை வாசிக்கும் எனக்கு அது கொஞ்சம் புதுமையா இருந்தது. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம், ஏறக்குறைய தொடங்கி விட்டா காணாம நீங்க சொல்லிடுவீங்க. வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27, 28. அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்து ஒரு ஸ்திரீ நோக்கி, உம்மை சுமந்து கற்பமும் நீர் பாலுண்ட மூலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னால் அதற்கு அவர் அப்படியானாலும், அதுதான் நமக்கு முக்கியம், அதற்கு அவர் அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அம்மாவை விட என்னுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். புரியுதா உங்களுக்கு? ஒரு சகோதரி சொல்றா, சொத்தமா உரத்த சத்தமா சொல்றா, ஆண்டவரே உம்மை இவ்வளவு தூரம் பாதுகாத்து பராமரித்து உமக்கு ஆகாரம் ஊட்டி, ஆகாரம்னா பால் ஊட்டி வளர்த்த உம்முடைய அம்மா நல்ல பாக்கியசாலி. ஆண்டவர் சொல்றாரு, அதை விட அதற்கு அவர் அப்படி ஆனாலும் சரிதான் நீங்க சொன்னது, ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்களோ அதிக பாக்கியவான்கள். 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, களங்கம் இல்லாத ஞானப்பாலின். வாசிங்க அந்த வசனத்தை கூட. 1 பேதுரு 2:3.
நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தை. கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு குழந்தை பிறந்து மருத்துவமனையில இருக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து இன்றைக்கு ஆலயத்துல புதிதாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை எதை நாடும்? அம்மாவினுடைய உதவியும், அம்மா கொடுக்கிற ஆகாரம், அதுக்கு கொடுக்கிற தாய்ப்பால், அதைத்தான் நாடி இருக்கும். அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு நாட்டம், நீங்க யாரு எடுங்க, அப்பா எடுக்கட்டும், பிள்ளைய அக்கா எடுக்கட்டும், உற்றார் உறவினர் எடுக்கட்டும். ஆனா நம்ம எடுக்கும்போ அப்படியே ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்துட்டு அதனுடைய அழுகை அது என்ன செய்யாது? நிறுத்தாது. திரும்ப அது மூச்சு இழுத்து பெருமூச்சு விட்டு அழ ஆரம்பிக்கும். ஆனா அதனுடைய அம்மா எடுத்ததும் அந்த பெருமூச்சு என்ன செய்யும்? தனிய ஆரம்பிக்கும். அதனுடைய இருதயத்துல ஒரு விசுவாசம் இருக்கும். என் அம்மா கையில நான் வந்துட்டேன், இனி எனக்கு குறை இல்லை, எனக்கு ஆகாரம் திருப்தியாய் கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. இந்த காலை வேளையில அதே போல ஆண்டவருடைய கரத்துல நீங்களும் நானே இருந்து திருவசனமாகிய, பாத்தீங்களா அந்த வார்த்தை, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் களங்கம் உண்டு, வேதவசனம் களங்கம் இல்லாதது. இந்த களங்கம் இல்லாத பாலை உங்க பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த களங்கம் இல்லாத பாலை உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு ஊட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த களங்கம் இல்லாத பாலை, இதனுடைய உண்மையான சத்தியத்தை தெரியாதவங்களுக்கு நீங்க ஊட்டி கொடுங்க. இந்த களங்கம் இல்லாத பாலை மற்றவர்களுக்கு பருகும் போது, மற்றவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும் போது அதுக்குள்ளால இருந்து இந்த வாசனை கிரியை செய்யும். இந்த பாலை குடிச்சவங்க ஒருத்தர் வீணா போக மாட்டாங்க, அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை அனுபவிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளை ஆகையினால இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை வாழ்க்கையில நம்ம அனுபவித்து, நம்ம சுதந்தரித்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை இத ஒண்ணு அப்படி கொடுக்கலாமே நமக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 5 நிமிடம் கிடைச்சா, அரை மணி நேரம் கிடைச்சா அவங்களுக்கு இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலை, இந்த சத்தியத்தை அவர்களுக்கு ரொம்ப பேச வேண்டாம், நீ சர்ச்சுக்கு வான்னு சொல்ல வேண்டாம். அவங்க சூழ்நிலையை அறிஞ்சு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த வசனம் உள்ளால இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மண்ணுக்கு உள்ளால நட்டு வைக்கிற, இங்க கவனிங்க, மண்ணுக்குள்ளால ஒரு விதைய போடுகிறோம். அந்த விதை சும்மா சாதா உடனே முளைக்காது. இன்னைக்கு நட்டா இன்னைக்கு உடனே என்ன செய்யாது? முளைக்காது. அது அப்படியே உட்கார்ந்து சில நாட்கள், அந்த விதைக்கு சில விதை 3, 5, 7, சில மாதங்கள் தாண்டிதான் முளைக்க ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இத நம்ம போடும்போ இந்த வசனம் உள்ளால இருந்து அவங்க இந்த தோடு எப்போ உடையுதோ, உள்ளால மாற்றம் இருப்போ தோடு உடையும். தோடு அப்படியே மண்ணோடு மண் மக்கி போகும். உள்ள இருக்கிற மேனி வெளியே வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உள்ள இருக்கிற மேனி தான் தெய்வ ராஜ்யத்துக்கு போகுமே தவிர இந்த சரீரம் தெய்வ ராஜ்யத்துக்கு போகாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால சரீரத்தை பேணணும், சரீரத்தை பாதுகாக்கணும், சரீரத்தை பராமரிக்கணும். இந்த சரீரத்துக்கு கொடுக்கிற கனத்தை விட நம்முடைய உள்ளால இருக்கிற ஆத்மாவுக்கு அதிக கனத்தை கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இது அழிந்து போகிற சரீரம், அழியாத சரீரம் இருக்கிறது. அந்த அழியாத சரீரத்துக்கு தான் இந்த ஆவிக்குரிய மன்னாவாகிய வார்த்தையை நம்ம கொடுக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை நீங்கள் பருகிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.
களங்கமில்லாத ஞானப்பால். இதுல ஒரு களங்கம் கிடையாது. இது நமக்கு கேடு செய்யாது. இது நமக்கு எந்த ஒரு பின்விளைவையும் நமக்கு கொடுக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இந்த வசனத்தை வாழ்க்கையில அனுதினமும் கை கொண்டு கடைபிடித்து அந்த இரட்சகராம் கிறிஸ்து இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி அந்த இலக்கை நோக்கி தொடர நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராகன்னு சொல்லி வார்த்தையை சுருக்குகிறேன். கண்களை மூடுவோம். வரத்துக்கு நேராய் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். இன்று இந்த காலை வேளையில கேட்ட வசனத்துக்கு முன்பதாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் வசனத்தை அனுப்பி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று சொன்ன கர்த்தர், அதை தொடர்ந்து அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாற ஸ்தலத்தை தேடி கண்டுபிடித்து, பாத்தீங்களா வசனத்தை வச்சு நமக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டி தேடிக்கொண்டே இருக்கிறது. எங்க இந்த ஆத்மாவை அமர்த்தலாம், எங்க உட்கார வைக்கலாம், எங்க நடத்தலாம் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு பயப்படுகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனம் நான் விரும்பின காரியத்தை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான். கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலன் அடைவான். இந்த பகல் வேளையில ஒரு பலனை பெற்றுக் கொள்ளணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? முழங்கால நிற்கலாமே. இந்த பகல் வேளையில முடிந்தவர்கள் முழங்கால்களில் நின்று, ஆண்டவரே, வசனத்துக்கு பயப்பட வசனத்தை அனுப்பி விடுதலை தருகிற தெய்வம். அல்லேலூயா. வசனம் குறைவற்றது, குறைகளை நிறைவாக்குகிற வசனம். இந்த மாதத்தினுடைய இந்த 2வது நாள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளால ஒரு மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை தந்து கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய கரங்களில் நம்மை முழுமையாய் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா, இந்த வசனத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லுங்க. விடுதலை, எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்? இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? இந்த வசனம் உங்களுக்கு சமாதானத்தை தரும். எத்தனை பேருக்கு குறைகள் பரிகரிக்கப்படணும்? இந்த வசனம் உங்க குறைகளை பரிகரிக்க செய்யும். ஆண்டவருடைய கரங்களில் இந்த பகல் வேளை ஒருமித்து ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த காலை வேளை இந்த வசனத்தை கொண்டு கர்த்தருடைய கிருபையை, இரக்கத்தை கர்த்தர் விளங்க செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தி கம்தானா, தி மீனி கம்தானா, அஸ்கரேகானா, ரிபல் பௌட்டாரா, தகல்கே கானா, ரகஷகாரா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை அனுப்பி விடுதலை செய்கிற தெய்வம், வசனத்தை அனுப்பி குறைகளை நிறைவாக்குகிற தெய்வம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில வசனம் உள்ளாலே இருந்து கிரியை செய்ய, வேதத்தை நன்கு அறிய, நன்கு கற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பகரும். நம்முடைய பலத்தால் இடைக்கட்டும். தேவ நிறைவு விளங்க செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். கத்திரப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ சமாதானமும் உன்னத நிறைவும் வெளிப்பட உதவி செய்யும். காத்துக்கொள்ள ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.